விடுதலை 2 படத்தினுடைய ட்ரெய்லர் வரும்போதே விஜய்க்கு எதிரான வசனத்தை கடைசியில வெற்றிமாறன் வச்சிருக்காருன்னு சர்ச்சைகள் வெடித்திருந்தது. ஆனா அந்த வசனம் எம்ஜிஆருக்காக வைக்கப்பட்டதுன்னு வேறு சில பஞ்சாயத்துகளும் வெடிச்சது. படத்துல திமுகவை ஆதரிச்சு ஏகப்பட்ட குறியீடுகளை வெற்றிமாறன் வச்சிருக்கதாகவும் விமர்சனங்கள் கிளம்பியிருந்தது. இந்த நிலையில பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைய விஜய் கையில எடுத்திருக்கக்கூடிய நிலையில வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் நடிப்புல வெளியான விடுதலை 2 படத்தினுடைய முக்கியமான காட்சிகளை ஷேர் செஞ்சு வெற்றிமாறனுக்கு விஜய் ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பிக்கிட்டு வராங்க. சினிமால மட்டும் மலைவாழ் மக்களுடைய இடங்களை அரசு அடிச்சு பிடுங்க கூடாதுன்னு பேசக்கூடிய வெற்றிமாறன் பரந்தூர் மக்களுக்காக குரல் கொடுக்காம இருக்கிறது ஏன்ற கேள்வியை எழுப்பிட்டு வராங்க. நடிகரா தமிழ் சினிமா ரசிகர்களை மட்டும் இல்லாம எல்லா கட்சியினருடைய ஃபேவரட் ஹீரோவா வலம் வந்த விஜயை வச்சு உதயநிதி ஸ்டாலின் குருவி படம் எல்லாம் தயாரிச்சு வெளியிட்டாரு. சன் பிக்சர்ஸ் சர்க்கார் படத்தையே தயாரிச்சு வெளியிட்டாங்க. ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2026 ஆண்டு தேர்தலை போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகணுங்கிற முனைப்போட செயல்பட்டு வரக்கூடிய விஜய் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடி வரக்கூடிய மக்களை சந்திச்சு அவங்களோட ஆவேசமா ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் திமுக அரசை கண்டிச்சு பேசினது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததா விஜய் வேங்கை வயலுக்கு போக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் 4 பேர் நடந்து போறாங்க, இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆள். உன்னோட கார் பிரேக் பிடிக்கல, அந்த பக்கம் போற 4 பேர் மேல வண்டியை ஏத்துவியா, இல்ல இந்த பக்கம் போற ஒருத்தர் மேல வண்டியை ஏத்துவியான்னு விஜய் சேதுபதி கேட்க, ஒருத்தர் மேலதான் ஏத்த வேண்டும்னு போலீஸ்காரர் சொன்னதும் அந்த ஒருத்தர் உன் அம்மாவா இருந்தா என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி முன் வச்சதுமே ஆடி போயிடுவாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் 100 வருஷம் 200 வருஷம் வாழ்ந்திருப்பான். அவனுக்கு இந்த இடம் தான் மூலதனம். அவனை அப்புறப்படுத்த வேண்டும்னா அவன் சம்மந்தம் இல்லாம செய்யறது அராஜகம் இல்லையான்னு விடுதலை 2 படத்துல மக்கள் புரட்சியை மையப்படுத்தி படம் எடுத்த வெற்றிமாறன் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம இருக்கிறது ஏன்னு விடுதலை 2 வசனத்தை ஷேர் செஞ்சு விஜய் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க. அமேசான் பிரைம் ஓடிடியில விடுதலை 2 திரைப்படம் வெளியாகிற நிலையில அந்த படத்தை பார்த்துட்டு பலரும் அந்த படத்தினுடைய மைய கருத்தை பாராட்டி வராங்க. கன்னட திரையுலகில் வெளியான காந்தாரா படத்தினுடைய கதையும் இதேதான். படங்கள்ல மட்டும் ரசிகர்கள் பார்த்துட்டு பாராட்டுறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில போராடக்கூடிய மக்களை துச்சமா நினைச்சு கொச்சைப்படுத்தி பேசுறதுதான் இயல்பான வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. உங்களுடைய வீடுகளை இடிச்சுட்டு அரசாங்கம் ஏதாவது கட்ட வேண்டும்னு அப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டே சம்மதம் தெரிவிப்பீங்களான்ற கேள்வியை விஜய் ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க.